அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்காண்டி வீட்டில் இருந்த காய்கறியை மட்டும் தான் நான் கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். நிறைய காய்கறிகள் இல்லை, அதனால் நம்ம வீட்டில் மேக்ஸிமம் கேரட் எப்படியும் இருக்கும். அப்போ கேரட்டு, ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளியில் ஒரு பாதி பழம், அதுக்கப்புறம் பல்லாரி ஒரு பல்லாரி, மல்லி இலை, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, இது எல்லாம் நான் நல்லா நீட்டாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பன்னீர் ஏற்கனவே நான் வந்து மசாலா போட்டு சிக்கன் மசாலா எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் மசாலா பிரட்டி வச்சுருக்கேன். பிரட்டி அது ஒரு மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பன்னீரை ஃப்ரை பண்ணுறது என்னென்னா, இந்த தடவை நான் வந்து ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணலை, நல்ல ப்ரௌன் கலராக வரலாம் பண்ணலை. போட்டு ஒரு 15 நிமிஷத்தில் டக்குன்னு எடுத்துட்டேன். கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன், ஏன்னா அது வந்து ரைஸோடு மிக்ஸ் ஆகிறதுக்காண்டி. அப்போ அதை எடுத்துகிட்டு அதே பாத்திரத்தில் அதே எண்ணெயிலேயே பல்லாரி, கேரட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாம் போட்டுட்டு, வெள்ளைப்பொடி எல்லாம் போட்டு, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சோயா சாஸு அதையும் நல்லா ஊற்றிட்டு, காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்புத்தூள் அதையும் போட்டுட்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. வதக்கிட்டு மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். காய் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். காய் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அந்த பன்னீரையும் இந்த காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெள்ளை சோறு நான் வடித்து தான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது சாதாரண பொன்னி அரிசியில் தான். அதையும் அதில் ஒன்றா போட்டுட்டு அது கூட பாதி கேரட்டு நீலவாக்கில் கட் பண்ணது, அதுக்கப்புறம் மல்லி இலை, மிளகு சீரக பொடி, உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, அப்போ அதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி கிளறி கொடுக்கணும். இது கிண்டி கிளறி கொடுக்கும்போது பன்னீரில் பட்டுட்டு டக்குன்னு பன்னீர் உடஞ்சிராத ரீதியில் பார்த்து மெதுவாக கிண்டி கொடுங்க. அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வேறு எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்கவே இல்லை, எரிப்புக்காய் எதுக்குமே இல்லை. நம்ம ஒரு பச்சை மிளகா போட்டோமே, அதுதான் நம்ம இதோட மசாலாவே. இதை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் நமக்கு முடிஞ்சதாகவும் இருந்தது. குழந்தைங்களுக்கு பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சைடிஷ் வந்தாலும் இன்றைக்கி நான் வந்து காலையில் வச்ச சிக்கன் கிரேவி இருந்தது, அது வெங்காய சம்பல் வத்தல், இதை தான் நான் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கிரேவி, சிக்கன் கிரேவி எதுவும் இல்லாட்டாலுமே வெறும் ரைஸ் மட்டும் வச்சு சாப்பிடலாம். இதுக்கு எந்த கிரேவியும் தேவைப்படாது. அலைக்கும் சலாம்.